ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளை, இன்றைக்கும் இயேசு வாழ்றார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை, வசனத்தை, போதகத்தை கேட்க தாழ்மையோடு பொறுமையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் ஜெபவிட்டு வருகிற தீர்க்க சத்த ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தேவப்படுகிறேன். இந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்டு இது முத்திரிக்கப்பட்ட ஒரு வேத வசனமாக, வார்த்தையாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். கடந்த நாளில் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் அநேக வசனங்களை. ஆமீன். யார் பெரியவன்கிற தலைப்பில் தான் வசனத்தை நான் சொல்லி கொண்டிருந்தேன். வர நாளில் யார் பெரியவன் என்று சொல்லி நாம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் சித்தம் என்னமும் ஆவியரை பேச ஆரம்பித்தா மணிக்கூறுகளுக்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பார். நான் இப்போ ஒரு செய்தி தான் இத்தனை நாள் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு செய்தி, அது ஒரு செய்தி 6 மணி 7 மணி நேரம் ஓடும். ஆனால் நான் பேசுவேன், 6 மணி நேரம் நான் பேசுவேன். அந்த 6 மணி தொடர்ந்து உங்களை கேட்க முடியாது. ஆமீன். ஏன் அப்படின்னா, அது டிவியில் நமக்கு கொடுக்க முடியாது. அது நிகழ்வு. ஆமீன். ஒரு நாள் போய் நான் ஒரு மீட்டிங்கில் பேசலாம், நீங்கள் கேட்கலாம். நாளைக்கு ஒரு மீட்டிங்கில் 6 மணி நேரம் பேசலாம், நீங்கள் கேட்கலாம். டிவியில் 6 மணி நேரம் நான் பேசி கேட்கணுன்னா ஆமீன், அது முடிக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆமீன். நீங்களும் கேட்கக்கூடிய காரியம் இல்லை, அது நடக்கக்கூடிய சம்பவமும் அல்ல. ஆனால் நீ விரும்பினால் அதுவும் நடக்கும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் சொல்கிறேன், பைபிள் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நான் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ நேற்றை பார்த்தோம், 2 பேர் ஜெபிக்க போகிற காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதில் என்னுடைய சாட்சி உடைய காரியம் கொடுத்தேன். இன்றைக்கு பாருங்க, ஒரு புதிய வசனத்தில் பார்க்கும்போது மற்ற 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்கு எவனாயினும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை செய்ய கடவுள். அப்போ ஒரு மனுஷன் இயேசு சொன்ன போதகத்தில் ஒன்று, ஒரு மனுஷன் பெரியவன் ஆக விரும்பினா அவன் பணிவிடைக்காரனாக இருக்கணுமா. பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம அதுதான் பணிவிடைக்காரனாக இருக்கிறதா நம்ம விரும்புறது கிடையாது. கிறிஸ்துடைய வசனத்தை, வார்த்தைகளை நம்ம எல்லாம் கேட்கணும், நம்ம போதிக்கணும். போதிக்கிறவங்களே இந்த வசனத்தை மறந்துடுறாங்க. என்ன சொன்னேன் உங்களை எல்லாம் ஊழியம். இயேசு சொல்கிறாரு, நான் ஊழியம் கொள்ள வரல, நான் ஊழியம் செய்ய வந்தேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியம் கொள்றோமா, ஊழியம் செய்கிறோமா? பிறருக்கு உதவி செய்ய வந்தோம் அப்படிங்கிறது. ஊழியம் செய்ய வந்தேன்னா பிறருக்கு உதவி செய்ய வந்தேன். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியை பிரகாசிக்கப்படிக்க வந்தேன். பசியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வந்தேன். ஆமீன். அவங்களுக்கு பசியை தீக்கிற வழியை காட்ட வந்தேன். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் வெளிச்சமாய் வந்தேன். ஆமீன். சுவைக்காய் காத்திருக்கிற பிள்ளை சுவை கொடுக்க வந்தேன். கனியில்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கனியாக மாறி வந்தேன். வழிகாட்டி இல்லை என்று காத்திருக்கிற பணிக்கு வழிகாட்டியாக வந்தேன். எனக்கு மேய்ச்சல் அளிக்க ஆள் என்று சொன்னவருக்கு மேய்ச்சல் அளிக்கிற மேய்ப்பனாய் வந்தேன். ஆமீன். ஆமீன். எனக்கு நல்ல தகப்பன் இல்லை என்று சொல்லும் நல்ல ஆயனாய் தகப்பனாய் வந்தேன். ஆமீன்.
எனக்கு நல்ல ஒரு துணை இல்லை என்று நினைக்கிற பிள்ளை ஒரு ரட்சிப்பின் மணவாளனாக வந்தேன். ஆமீன். நான் நல்ல ஒரு மணவாளன், எனக்கு ஒரு மணவாட்டி இல்லை என்று இயங்குகிற ஒரு மணவாளனுக்கு ரட்சிப்பின் மணவாட்டியாக வந்தேன், சபையாக வந்தேன். மணவாட்டி என்பது சபையை குறிக்கிறது. சபையாய் வந்தேன். ஆமீன். அந்த வசனத்தை அவர் சொல்றாரு, பணிவிடைக்காரனாய் இருக்க வந்தேன் நான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேறுகிற காலகட்டம் வந்தபோது அவர் அடிக்கப்பட்ட அந்த ராத்திரி நேரத்திலே, ஆமேன், அவர் தன் சகோதரோடு பந்தி இருக்க முன்பதாக அவர் எல்லாருடைய பாதைகளை கழுவினார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு சீசன் அவரிடத்தில் கேட்ட கேள்வியாவது, ஆமேன், ஆண்டவரே, என் பாதத்தை ஒரு காலம் நீர் கழுவக்கூடாது. அப்போது கர்த்தராகிய இயேசு அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் உன் பாதத்தை கழுவாவிட்டால், அதாவது ஒருக்கு பணிவிடை நான் செய்யாவிட்டால், உன் பாதத்தை கழுவி நான் பரிசுத்தமாக்காவிட்டால், உன்னை ஆயத்தப்படுத்தாவிட்டால், நான் உன்னுடைய எனக்குள் உனக்கு பங்கில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். உடனே அந்த சீசனவரை பார்த்து, அப்படியானால் ஆண்டவரே, என் தலையிலிருந்து உச்சம் பாதம் வரைக்கும் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும் என்று கேட்டுக்கொண்டார். காரணம் என்ன? அவர் பங்குனாய் இருக்க வேண்டும் என்றால் பணிவிடைக்காரனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். உன் சகோதரனுக்கு, உடன் ஊழியக்காரனுக்கு, உடன் ஊழியக்காரிக்கு, உன் சகோதரிக்கு, ஆமேன், நீ தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு அது ஒரு சாஸ்திராங்கமாக, ஒரு பாரம்பரியமாக, பாதை எது கலை காட்டினா பணிவிடக்காரியா இருந்தி பைபிள் சொல்ற கேட்கலையா? ஏன் என்ன கோவலவனா மாத்துற? ஆண்டவரைய கோவங்களவனா பார்க்குற? வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த பாத கழுவு நிகழ்ச்சியில் கூட பயங்கர பாகுபாடு பார்க்குறாங்க. இயேசு பாத கழுவுறாரு, அதனால பாத கழுவுறோம். மேல்விட்டறையில் பாத கழுவுறாரு, அதனால மேல்விட்டறையை கட்டு, தலையை கட்டு. ஆமீன். இது இதுலதான் இருக்கிறதே தவிர பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம், அவர் சொன்ன நடத்தின நடத்திருக்க அர்த்தம் புரியாமல் செஞ்சுக்கிட்டு தலையாரு வாதியாரு கையாருன்னு தெரியாது, கோபமாக இருக்கும். அதனால எங்கள் சபையில் ஒரு சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் இந்த டிவியில் இந்த செய்தி சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த இடம் அதுக்கு இடம் கொடுக்கறதுனால அதையே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்காக அரைச்சமாவை அரைக்கிறான் இந்த மனுஷன் சொல்லிடாத. நல்லா கேட்டுக்கோ. நான் ஆவியில் அண்ணெல்லாம் மாறிட்டு இருக்கிறேன். இன்னும் பிரசவம் பண்ண பாட்டெல்லாம் மாறிடுவேன். ஏன்னா கிறிஸ்துடைய சாயல் என்று வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கிறிஸ்துவோடைய அபிஷேகம் ஒரு மனுஷங்கள வந்தால் உன்னை சோப்பு போடாது, சீப்பு போடாது, உன்னை உருவ கூத்தும், வெச்சாத சந்ததியை நுழிக்கும், வேசித்தனத்து ஆவியை கொண்ட மகனே நுழிக்கும், மகனே நுழிக்கும். அதுதான் கிறிஸ்துவோடைய ஆவி. அப்போ அன்பு இருக்காத அன்பா உறக்க இருக்கிற கமேன் முரட்டாட்டத்துக்கு அன்பு கிடையாது, அடி தான் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நேசிக்கிறதால தான் உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் வசனத்தை தான் நான் சொல்லுகிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறிய மக்களே. மக்கத்துக்கு வந்து நான் கேட்கதான் எனக்கு நேரம். அங்கே பாருமையாட்டி ஓடுற ஓட்டத்தை கலர் புல்லு ஜோறு 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 நாட்டிய ஜோறு ஜோறு இதை பார்க்க நேரமா உனக்கு வசனத்தை போய் எங்கிட்ட கேட்டு போய் தாட்டு ஆடி வச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறான். நாம கிறிஸ்துவோட ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வருமா? இப்படிதான் இருக்கும். ஆமீன். அப்போ பணிவிடை காட்டு. சபையில் ஒரு ஒரு ஊழியக்காரர், ஒரு ஏழ்மையான ஊழியக்காரங்க, அவங்க தான் எனக்கு மேன்மையான ஊழியக்காரங்க.
அவர் வந்தார். எல்லாரும் எனக்கு கூட இருக்கவங்க எல்லாம் எனக்கு கூட கால் கழுவுன்னு நினச்சாங்க. அவங்க நினைவு எனக்கு அறிஞ்சிருக்கிறேன். அதில் என்னை ரொம்ப பேர் என்னை கூட இருந்துக்கிட்டு தப்புன்னு போயிடுவாங்க. அவங்க நினைவுபடி நான் இருக்க மாட்டேன். நிறைவேறி எனக்கு கூட தான் கைப்பிடிச்சு கழுவணும்னு நினைப்பாங்க. நான் என்ன செய்வேன்னா, நீங்கள் மாறி மாறி பிடிச்சி கை கட்டிடுங்க அப்படி. அவங்க அதுக்குள்ளே முறுமுறுப்பு பண்ணுறோம். எனக்கு தெரியும், நான் பொருத்த மாட்டேன். அவனை கூப்பிட்டு போனார், இவனை கூப்பிட்டு போனார் அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணேன், அப்போ நீங்கள் போய் உங்களை கழிட்டு வாங்க, அப்புறம் வாரேன் சொன்னேன். எல்லாரையும் அவங்கள போய் விட்டேன். திடீர்னு அந்த ஐயா வந்தார். யார் வருவார்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஐயா, ஒரு ஐயா வந்தார், நின்று வர்றாரு. அவரை வந்து, ஐயா இங்கே வாங்கய்யா, நான் பாதம் கழுவுமா அப்படின்னு அவர் கையை பிடிச்சேன். கழுவும் அப்படின்ட்டு அவர் மடித்தார். ஐயா அப்படின்ட்டு. ஏன் அவர் காலு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சபை கழுவ போனார். திருடு கொடுக்குறீங்களா, பாதம் கழுவுறீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கேட்டார். அப்போ இவருக்கு பாதம் கழுவுறதுன்னா இவருக்கு பாதத்தை கழுவாமல் புண்ணு தீர்த்தவர் உங்களுக்கு பாதம் கழுவு ஒரு பாதத்தை சொன்னாராம். அப்போ நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு அவருக்கு பாஸ்டர் அப்படின்னாரு. என்ன பாஸ்டரு, என்ன பிளாஸ்டர் ஒட்டியாக வச்சுருக்கு பிளாஸ்டரு, பாஸ்டர் என்ன பெரிய கொம்போ அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லாத அட்டு பொச்சுட்டு கிடைக்கும். பாஸ்டர் பெரியவங்க கும்பிடு கும்பிடு, பாஸ்டர் பெரியவங்க கற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் பேசி என் பிள்ளைங்கிற அதிகாரத்தில் பேசிட்டேன். பேசக்கூடாது, தப்பு தப்பு. ஆமீன். இன்னும் இப்போ வச்சு காட்சி நேரத்துக்கு ஒரு தம்பி என்கிட்ட நான் உங்களை பார்த்து கண்டு போட்டுட்டேன். இந்த பைத்தியம் அப்படியே பார்த்து கண்டு போட்டாரான். ஒரு வாலிப தம்பி ஏற்ற சொல்கிறான், இப்படி கையெழுத்தா வந்து எப்போ சும்மா ஒதுங்கியிருப்பா அப்படின்னேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு, ஒரு தீர்க்க தரிசனம். ஆமே பாருங்க, அவர் எடுத்து அம்மை காலை கழுவுனேன். கழுவுனோன்னு அவர் என் முகத்தை இப்படியே பார்க்குறாரு. என் பாதத்தையும் கழுவுனார். அவருக்கு பாதத்தில் புண்ணாக இருந்துச்சு. எல்லாம் தொட்டு அழகாக கழுவி நான் விட்டுக்கிட்டு துடைச்சி கொடுத்துட்டு வந்தேன். பாருங்க, அவர் கடிஞ்ச நாளில் சபையில் நம்ம சபையில் செய்து கொடுக்க வந்தார். அவர் சொல்கிறார், நான் திருவனந்தபுரை எடுக்கிறது பாதம் கழுவு என்ன கூப்பிட மாட்டாங்க. இதுக்கு முன்னே இந்த சபையில் அது இன்னைக்கு பாஸ்டர் வந்து என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்தி திருவிருந்து தந்த பந்திதை தந்தார். தந்ததுக்கப்புறம் என் காலில் இருந்த புண்ணு அப்படி ஆறாது இருந்த புண்ணு ஆறி போயிட்டு சாட்சி. நானே புண்ணு ஆறிட்டு ஆறிச்சா ஆறாது. அவருக்கு வேலை ஆற்றுறது இறக்க வேலை இல்லை, கத்தருக்க வேலை. பவுல் நட்டாலும் அப்போட நீர் பாய்ச்ச விளைச்சல் கத்து. நீ தெக்க வச்சாலும் ஓரைய வச்சாலும் மட்டையை கமத்தினாலும் விதைய போட்டாலும் முளைக்க பண்ணுறது கத்தருக்க வேலை. மேலும் மட்டை கூட முளைச்சி தெக்காம மாறலாம், அது கத்தருக்க வேலை. நம்ம வேலையை நம்ம செய்யணும், கத்தர் பாடத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமீன். தேவ பிள்ளைகளே, அதான் ஒரு விஷயம். அதுதான் ஊழியே தான் ஊழி அம்மை என்ன செய்ய தன்னை தாத்துக்கு. அதுதான் இந்த வருஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது பணிவிடைக்காரனாக மாறு. அற்புதம் நடக்கும். இன்னும் பணிவிடை செய்ய யாரும் முடியாது. முடிஞ்சு அவர் சாட்சி சொன்னார். மகிமையாக எனக்கு சுகம் தந்தார். ஆண்டோட பந்தில் உட்காந்து கர்த்தர் கிருபை தந்தார். நம்முடைய வாழ்க்கையை நான் பணிவிடைக்காரனாக மாறணும். இந்த உலகத்தோட பாரம்பரிய சக்திகளுக்கு, பாரம்பரிய கிரியைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி காட்டு கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் எந்த சீசனுக்கு மத்தியில் அந்த கால கழுவுற நிமித்தம் அவர் தாழ்த்தினார். தலை மட்டும் பாதத்தை தொட்டு கும்பிட்டு கழுவுறது. அப்புறம் கூப்பிட்டு பந்தியை கொடுக்குறாரு.
என் சரீரம் உனக்குங்கிறார். ஆமென். பின்னால் போ அப்படின்னு பிசாசுன்னு சொன்ன மனுஷனுக்கு என் ஆடை மேய்னு கொடுக்குறது. ஆமென். ஆனால் அந்த கழுவு என் தலையிலன்ட்டு உச்சக்காரன் அவனை தலையில் அரைஞ்சாங்க. இவர் செய்த அற்புதம், இயேசு செய்த அற்புதத்தை விட மகிமையான அற்புதத்தை சீசர்கள் செய்தார்கள். ஏன்னா இவருக்குள்ள இருக்கிற சரீரத்தையும் இவருடைய இரத்தத்தையும் பானப்படுகிறது யாரு? சீசர்கள். அப்ப அவர் செய்த அற்புதத்தோட கூட நம்ம செய்யணும், ஊழியத்தில் செய்யணும். இயேசுதான் மகத்துவமுள்ள உன்னதமான சுகமாக்கு மருத்துவம் சொல்றோம். அந்த மருத்துவராக ஏன் நம்மளும் இருக்கக்கூடாது? நம்ம ஏன் மருத்துவமனைக்காக ஆமேன் நமக்கு அடையாளத்தை காட்டணும்? ஏன் மருத்துவமனைக்கு போகணும்? வழியை காட்டணும். அதான் வார்த்தை. நாம் செபிக்கும் போது கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பாரே. ஆமேன். அதனால போக அவிசுவாசிக்க மருத்துவம் தேவை. நான் விசுவாசிட்டு தான் கேள்வி கேட்குறேன். அவிசுவாசி கண்டிப்பாக விசுவாசிக்காத கட்டத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்கிறேன், தப்பே கிடையாது. ஆமாம், கட்டுறாலும் சொன்னேன். அவிசுவாசி ஆஸ்பத்திரிக்கு கட்டுறது அவிசுவாசிக்கு, விசுவாசம் நடக்கிறது விசுவாச வார்த்தையில் அவங்க பிரசவம் பண்ணுறோம். அதுதான் உண்மை. டாக்டர் படிக்க வைக்கிறது அவிசுவாசிக்கு ஊழியம் செய்ய. அமைச்சர்களா என்ன பார்க்குறீங்க? நானும் டாக்டர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். காரணம் என்னன்னா உண்மையாக ஊழியம் செய்யணும். டாக்டர் படிப்பது ஒரு மினிஸ்ட்ரி, அட்வொகேட்டுங்கிறது ஒரு மினிஸ்ட்ரி, ஜட்ஜ் என்பது ஒரு தெய்வீக கிருபை பெற்ற ஒரு மனுஷனுடைய நியாய தீர்ப்பாளி. எல்லாத்திலும் ஒரு கிரியை இருக்கு. அது எல்லாமே ஊழியம்தான். எல்லாத்தையும் உண்மை உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய், உண்மை உள்ளவராயிரு. அது நான் யார் தெரியுமா? நான் இவராக்குன்னு சொன்னேன்னா உன் கிரி அங்கே நிற்காது. கர்த்தர் தான் கிரியை செய்கிறவர். அதுதான் இங்கே வேதவசனம் சொல்லி தன் சீசனுக்கு சரத்தை கொடுத்துட்டு என்ன போற நீ பணிவிடைக்காரனாக தன்னை தாழ்த்தினதை நான் உங்களுக்கு நினைவுகிறேன். அதுதான் இந்த வசனத்தை சொல்றாரு. 10:20-26 உங்களுக்குள்ள அப்படி இருக்கிறாங்க. உங்கள் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவுள் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுத்து போதிக்கிறது. அப்பத்தையே விட்டு கொடுக்கிறாரு, தன் சரீரத்தையே விட்டு கொடுக்கிறாரு. அப்படின்னா தனக்கு சரீரத்தை அவருக்கு கொடுக்கிறார், தனக்கு சபையை தனக்கு நடத்தின அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன மாதிரி முடிச்சிங்க அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார். நமக்கு தர்றாரு. நமக்கு நம்ம செய்யறோமா? நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், அவிசுவாசியா போகக்கூடாது. ஏன்னா இந்த பாஸ்டர் மருந்து இருக்கக்கூடாது சொல்றாரு போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. விசுவாசிக்கு மட்டும் தேவையே கிடையாது. உண்மை அசலம் சொல்றது நான் சொல்றேன். அதுக்காக நான் மருந்துக்கு எதிரானவன் அல்ல. ஆமேன். அல்லேலூயா. அடுத்த சங்கீதம் 18:35 வாசித்து பாருங்க. யார் பேர்? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய வலதுகரை என்னை தாக்குகிறது, உம்முடைய காரணியும் என்னை பெரியவனாக. அவருடைய சரீரமும் ரத்தமும் தான் அந்த அப்பமும் அந்த ரசமும். ஆமேன். என்னது? அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் அவருடைய சக்தி வார்த்தை. ஆமேன். அதுதான் இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் அந்த கேடகர் இயேசுவையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரை என்னை தாங்குகிறது. ஆமேன். அந்த வார்த்தையை வசனத்தை அவனை தாங்குகிறது. ஆமேன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிறது.
காரணம் அந்த கிரியை வெளிப்பட்டுச்சு. உம்முடைய காரியத்தினாலே நான் மேன்மையானேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது. அப்போ ரட்சிப்பு ஒரு பாவி மனம் திரும்புவதை உண்டாயிருக்கு என்று சொல்லி இந்த வசனத்தோடு வார்த்தையோடு அப்போ ரட்சிப்பு எப்படி உம்முடைய ரட்சிப்பு அந்த ஆமேன் யார் பெரியவர் இந்த உலகத்தில் என்று முடிவு வரும்போது இந்த உலகத்தில் யார் பெரியவன் என்பதை நாளைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி நாளைக்கு இந்த செய்தியை முடித்து அடுத்து ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் காத்திருங்க. இன்னும் ஒரு நாள் கூட யார் பெரியங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் ரட்சிப்பை குறித்து கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இந்த செய்திக்கு கேட்க இணைஞ்சி நாளை தினத்தில் இதே வேலையில் வாங்க. தொடர்ந்து இன்றைக்கு ஜெபிப்போமா? கண்ண முடியும். கர்த்தாவே, இது உம் ஜனம், இது என் ஜனம், என் ஜனம் உம்முடைய ஜனம், உமக்காவேறு பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம், கண்ணீர் வடிக்கிற ஜனம், கதறுகிற ஜனம், கைவிடப்பட்ட ஜனம், வியாதினால், நோயினால், துன்பத்தினால், துக்கத்தினால், பாரத்தினால் நோய்கொண்டு ஒட்டி கிடக்கிற ஜனம் இஸ்ரவேல் ஜனம் திக்கட்டு போய் நிற்கிறாங்க. யார் வழி கட்டுவார்? யார் எனக்கு உதவி செய்வார்? எனக்கு பரிந்து பேசுவார் யார் இருக்கிறாங்க என்று தூக்கத்தோடு பாரத்தோடு இல்லங்களிலும் ஆங்காங்கு தங்கியிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்கள் எல்லாம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சத்தத்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறாராமே, வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறாராமே. அந்த வார்த்தையை எங்கள் பிள்ளைகள் கூட கொடுக்கிறபடியா நன்றி, கொடுக்கிறபடியா நன்றி. அதிகாரத்தோடு தூதனுக்கு கல்லை கொடுக்கிறேன். இப்படி நினைவோடு வியாதிப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு பாரப்பட்டு ஆசீர்வாதம் இழந்த நிலையிலே இருக்கிற பிள்ளைகளை காக்கும்படி தேவன் தூதர்களை அனுப்புகிறேன். ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த தேவ ஊழியக்காரருடைய சத்தம் துதிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ஒருமனம் உண்டாவதாக. பிள்ளைகள் குடும்பத்துக்குள் இருக்கிற பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பிள்ளைகள் தாறுமாறாக பேசி சண்டைகளை சச்சரவுகளை ஒருவரை செய்திகளை கொண்டு வருகிற, பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைக்கிற பிள்ளைகள் மூலமாக போராட்டத்தை உண்டு பண்ணி கீழ்ப்படியாத காரியங்களை உண்டு பண்ணி என் அன்பு தகப்பன் தாய்மார்களை கணக்கடிக்க அந்த பொல்லாத ஆவி பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து காட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். விடுதலை உண்டாகட்டும். கேட்கப்பட்ட வசனத்தின்படி, கேட்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த சத்தம் கேட்கிற இடத்துல எல்லாம் வியாதிகளும் உண்டு பண்ணுகிற பிசாசின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எல்லாம் ஓடிப்போக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு, ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தில் கண்டு கொடுக்கிறேன். ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஒருமனம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். இயேசுவே என் ஜனம், இவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, இவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது.
இவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இது என் ஜனம் தகப்பனே, என் ஜனம், இது இஸ்ரவேல் ஜனம், இது என் ஜனம். இவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, இவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்டு என் ஜனம் மேன்மையை காண, பிரகாசத்தை காண, ஒளியாய் மேன்மையை காண அப்போ நீ இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெறப்படுத்துக்கப்பா. கிருபையும் நன்மையும் கிருபையும் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு வழி நடத்தட்டும். அன்று நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஆனாலும் விடுதலை கொடுக்கிற கர்த்தர், நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். உடைய கரப்பட்டு நன்மை நிரப்பும் நல்ல பிதாவே, ஆமென். எனது பிள்ளைகளை நாளை தினத்திலும் இதே வசனத்தை நான் உங்களுக்கு போதிச்சு யார் பெரியவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து முடிக்கப் போகிறேன். கர்த்தர் கிரியேசுவராக. ஆமென்.